சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப பொங்கல் வருது இல்லையா? பொங்கலுக்கு கட்டாயம் எல்லாரும் கரும்பு சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் இப்ப கரும்பை பத்தி பேச போறேன். கரும்பு வாங்குறது எப்படி அப்படிங்கறத நான் காட்ட போறேன்ப்பா. இங்க பாருங்கப்பா, கரும்பு முழு கரும்பு. எல்லாருக்கும் கரும்பு தெரியும். நான் தான் அதிசயமா கரும்பு காட்டல சொல்றேன். இருந்தாலும் இது வந்துப்பா கரும்பு பார்த்து வாங்கணும்ப்பா. கரும்பு கொஞ்சம் பெருசு பெருசா நீளமா இருக்கும். இப்படி குட்டி கருவா இருந்தாலும் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கல்லு மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடம்ல வேஸ்ட், சும்மா ப்ளூன் தான் கடிக்க முடியும். அதனால கொஞ்சம் இப்படி நீளமா இருக்கிறத பார்த்து வாங்கணும். நம்மளுக்கு எல்லாமே அப்படி ஒண்ணு போல கிடைக்காது. இந்த ரொம்ப குட்டி கருவா இருக்கிறத பார்த்து இந்த குட்டி குட்டி கருவா இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க வாங்காதீங்க. தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த புணுப்பா இருக்கிறத இப்படி வாங்குவாங்க. அப்படி பார்த்து வாங்க. இது ரெண்டும் கலந்தே இருக்குது. இப்படிதான் கிடைச்சிச்சு எனக்கு. வாங்கியாச்சு. இப்ப இந்த கரும்பை என்ன செய்யணும்? இந்த முனிக்கரும்பு எல்லாருக்கும் தெரியும். முனியில இனிக்காது, அடிக்கரும்பு இனிக்கும்னு சொல்லி. இப்ப நம்ம முனிக்கரும்பை கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். ஈஸியா உடஞ்சிருப்பா கரும்பு ஒண்ணு மட்டும். இத தூக்கி போட்டுடலாம். ஒரு கரும்பு 5-6 பேர் சாப்பிடலாம்ப்பா ஒரு நேரத்துக்கு. அப்படியே குடும்பமா உட்காந்து சாப்பிடலாம் கரும்பு. பெரியவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாதான் சின்ன பசங்க பழகுவாங்க அது எப்படின்னு சொல்லி. இந்த கரும்பு கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருந்தது. இந்த வெடிச்சு கிடிச்சு உள்ள ஏதாவது போயிருக்கும். அதனால இதை நம்ம யூஸ் பண்றது. இது வரைக்கும் வேணா கூட கழுவி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கீழே தான் போட்டாலும் இப்போ ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருந்தா இந்த கரும்பு சரியா போகும். ஒரு தட்டை கரும்பு சரியா போகும். கரும்பு அவசியமா சாப்பிடணும்ப்பா. வருஷத்துக்கு ஒரு அது சீசன் வருது. எப்படியும் உங்களுக்கு அடிக்கடி எப்பவும் கிடைக்குது. இருந்தாலும் சீசன்ங்கிறது இந்த தை பொங்கலுக்கு தான் கிடைக்கும். இந்த தை மாசம், மார்கழி மாசம் பாதியிலே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடிக்கடி கிடைக்கிற நேரத்துல கரும்பை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கறணும்ப்பா. கரும்பு குடும்பமா உட்காரணும். நடுவுல ஒரு பேப்பரை விரிச்சு போடணும். விரிச்சு போட்டுட்டு பேப்பரை விரிச்சு போட்டுக்கிறோம்லப்பா. விரிச்சு போட்டு எல்லாம் ரவுண்டா உட்காந்துக்கிறணும். அந்த பேப்பரை சுத்தி உட்காந்து இந்த கரும்பை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கணும். கரும்பு நம்ம வெட்டின உடனேயும் அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அவங்க மண்ணில் உரமெல்லாம் கண்ட உரம் போட்டு வளர்த்துருப்பாங்க. கண்ட இடத்துலையும் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நல்லா தண்ணியை ஊற்றி கிளீனா கழுவிடணும்ப்பா. கழுவிட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சுக்கணும். வச்சு பெரியவங்க இப்படியே கடிச்சு சாப்பிடணும். இப்படியே தோலை எடுத்து கீழே போட்டு நம்ம சாப்பிட்றத அவங்க பார்க்கணும். அது அப்பதான் பாரம்பரியமா வரும் நம்மளுக்கு அந்த பழக்கம். குழந்தைகளும் சாப்பிடுங்க. இந்த காசு பசங்க கரும்பு வாங்கினா சாப்பிட மாட்டேங்கிறாங்கப்பா. தைப்பொங்கலுக்கு 2 கரும்பு தான் வாங்குவோம். அது அப்படியே இருக்கு. நான் தான் சாப்பிடுவேன். யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் இங்க ஆத்தாமத்தே இப்ப எல்லாத்துக்கும் சொல்றேன். இது கெட்ட பழக்கமே. எல்லாரும் கரும்பு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுமே அப்படிங்கறதுக்காகத்தான் நான் சொல்றேன்ப்பா. அதனால பெரியவங்க இதை கடிச்சு சாப்பிடணும். சின்ன பசங்க சங்கடப்படுவாங்க. அப்புறம் அவங்களும் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பீஸ் போட்டு கொடுத்தோம்னா நோகாம உட்காந்து நம்ம சாப்பிட்றப்பா சாப்பிடுவாங்கப்பா. நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிறணும். நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம இந்த கரும்பு மெல்லும் போது அந்த உமிழ்நீரோடு அந்த சாறு போக போக நல்லா செரிமானம் ஆகும். ஏதோ 4 விசேஷம்னா நம்ம நல்ல சாப்பாடு தான் செய்வோம். அப்ப தும்முன்னு இருக்கும். அது ஜீரணம் ஆகணும்ல. அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துடணும்ப்பா. உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சிடணும். கரும்பை தின்னுட்டு தண்ணி குடிக்க கூடாது. கரும்பை தின்னுட்டு உடனே தண்ணி குடிக்கணும் போலதான் தோணும். தோணுனோம்னா வாயில புண்ணு வந்துடும். ஏன்னா அந்த ஒரு ஈக்கியா இருக்கலாம், அங்கங்க குத்தி இதா இருக்கும். கரும்பை தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சோம்னா வாயில புண்ணு வந்துடும்.
அதனால சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வட்டமாக உட்காந்துக்கிட்டு கரும்பை பொறுமையாக மென்று சாப்பிடணும். நல்ல இனிப்பு போகிற அளவுக்கு சப்பி 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 உறிஞ்சி 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 அப்போ நமக்கு அந்த கரும்பு சாறு கூட நம்ம உமிழ்நீரும் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது நல்லா ஜீரணமாகும், உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். கரும்புல வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா. இதில் வந்து சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. டைரெக்டாக இயற்கையாக கிடைக்கிறது, வேற ஒன்று எதுவும் போட்டு கலக்கலை செய்யலை. ஒரு நாளைக்கு சுகர் பேஷண்ட்டு ஒன்று சாப்பிடலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஒரு மாதத்துக்கு நம்ம இதை சாப்பிட்டு வரணும்ப்பா. டைம் இருக்காது, வேலைக்கு போயிடுவாங்க. ஏதோ மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம கரும்பு சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த பல்லில் வந்து நம்ம பல் டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணணுங்கிறாங்க. பல்ல மஞ்சள் கலரில் இருக்குது, அங்கங்கே அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த க்ளீன் பண்ணுற சொல்லி கிடையாது. இயற்கையாகவே க்ளீன் ஆகிடும். பல்லு சொத்தையை லேஸ் பாசம் ஆரம்பிச்சிருந்த அப்புறம் நம்ம கரும்புகளை டெய்லி நம்ம அடிக்கடி இப்போ சாப்பிட்றதுனால அந்த பல்லு சொத்தையும் சரியாக போகும். பல்லு வந்து நம்ம கடிச்சு மென்று சாப்பிடும் போது உறுதிப்படும், ஈறுகளும் உறுதிப்படும், நம்மளுக்கு தேவையான சத்தும் கிடைக்குது. ஸ்வீட்டு நம்ம வந்து தைப்பொங்கல் வந்து ஒரு வருஷப்பரப்பு மாதிரி இனிப்போடு ஆரம்பிக்கிறாங்க. இனிப்போடு ஆரம்பித்து இந்த கரும்புலாம் பொங்கல் கிடையாது. ஆனால் கரும்பை வாங்கி கடைசியில் வெட்டி வெட்டி வச்சு கீழே குப்பையில் ஓடுறாங்க 10-20 நாள் கழிச்சு. அந்த மாதிரி இல்லாமல் பெரியவங்க நீங்கள் அந்த நேரத்தில் பசங்களுக்கு பழக்கணும். அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட இந்த காலத்து பசங்க சாப்பிட மாட்டாங்க, மெதுவாக நோகாமல் சாப்பிடணுங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இப்படி கொடுத்து ஆரம்பத்தில் பழகிட்டோம்னா டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் இப்படியும் சாப்பிடுவாங்கப்பா. அதனால எல்லாரும் தைப்பொங்கலுக்கு கரும்பு வாங்க. பொங்கலுக்கு நான் பொங்கலுக்கு முதலே வாங்க. தைப்பொங்கலுக்கும் கரும்பு வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க. இந்த தை மாதம் கூட எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ கரும்பை தின்னு பிள்ளைகளையும் பழக்கி அந்த பாரம்பரியத்தை விடாமல் நீங்கள் பாதுகாத்துக்குங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.